நடிகர் விஜய் தாக்கல் பண்ணியிருக்க வேட்பு மனுவில் அவர் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பல ஷாக்கிங்கான விஷயங்கள் அதில் தெரிய வருது. ஒன்று, அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் தாலுக்காவில் இருக்கிற அணைக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற குளவடையான் அப்படின்ற ஒரு கிராமத்தில் செயல்படுற கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு இந்த நீட் தேர்வு மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர். அந்த கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளைக்கு விஜய் 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு வேட்பு மனுவில் குறிப்பிடுறார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ளடங்கின ஒரு கிராமத்தில் இருக்கிற கோச்சிங் சென்டருக்கு விஜய் தேடி போய் எதுக்காக கடன் கொடுக்கணும்? அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி வருதா இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அவர் கணக்கு காட்டியிருக்க சொத்துக்களோட விவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை படூரில் 1,02,108 சதுர அடிக்கு எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காரு. 1,00,000 சதுர அடிக்கு வீடு வைக்கிறதுனா அதில் வீடா கல்யாண மண்டபமா? உண்மை என்னன்னா, படூரில் அவ்வளோ பெரிய சைஸில் அவருக்கு வீடெல்லாம் இல்லை. விஜய் வித்யாசிரமம் அப்படின்ற பேர்லாம் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் இவருக்கு சொந்தமானது. விஜய் தான் அதுக்கு தாளாளர். அந்த விஜய் வித்யாசிரமம் பள்ளிக்கூடத்தை தான் வீடுன்ற பேரில் வேட்பு மனுவில் இப்போ கணக்கு காட்டியிருக்கிறார். சரி, இதுதான் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயோட வேட்பு மனுவில் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு விஜய் ஒரு 50 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காப்புல. அந்த ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெடோட பங்குதாரர்கள் யார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அதில் ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த ராஜேந்திரன் யார்? விஜயோட டிரைவர். இந்த டிரைவர் ராஜேந்திரன் விஜய்க்கு பினாமி அப்படின்னு பல காலமாக ஒரு பேச்சு இருக்குது. விஜய் எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஊருக்கு தனி விமானத்தில் பறந்தாலும், அது கீர்த்தி சுரேஷ் பிறந்த நாளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, டெல்லிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு யார் கூட எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த தனி விமானத்தில் பறக்கக்கூடிய ஒரு சிலரோட பட்டியலில் ராஜேந்திரன் பெயரும் தவறாமல் இடம் பிடிக்கும். அந்த ராஜேந்திரன் தான் இப்போ விஜயோட ஒரு ப்ராப்பர்ட்டியோட பங்குதாரர் அப்படிங்கிறது அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற வேட்புமனுவிலிருந்தே தெரிய வருது. இதை வேற யாரும் கண்டுபிடிச்சி சொல்லலை. அந்த டிரைவர் ராஜேந்திரனோட மகன் சபரிநாதன் தான் இப்போ தாவேகா சார்பில் விருகம்பாக்கம் தொகுதியோட வேட்பாளர். அந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிற நிகழ்வில் ஒரு பக்கம் அந்த டிரைவர், இன்னொரு பக்கம் அவருடைய மகன் சபரிநாதன், 2 பேரையும் விஜய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த சபரிநாதன்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அவர் ஆனந்த கண்ணீரை விஜய் தொடச்சி விட்டு அந்த மாதிரியான எமோஷனல் காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் உண்மை என்ன, அந்த டிரைவர் சாதாரண டிரைவர் மட்டும் இல்லை, அவர் விஜயோட பினாமி அப்படிங்கிறது இதிலிருந்து தெள்ள தெளிவாக தெரிய வருது.